ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 332 பார்க்க போறோம். எடுத்தது எ மேன்ஷன் இன் கேயாஸ், an enraged dawn and an imprisoned crewங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாப்பர் லூஃபின்னு கத்துவான். லூஃபி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சண்டான்ட்டு வந்து ஐஸ் தரையில நிற்பான். ட்வின்ஸ் வந்துட்டு பார்க்க போனா 300 மில்லியன் பெரி பவுண்டி இருந்தாலும் பிரதர்ஸ் ஆனா எங்களை சமாளிக்க முடியலன்பானுங்க. லூஃபி வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எங்க பிளாகை திருப்பி கொடுங்கடான்பான். அவனுங்க எங்களை டிஃபீட் பண்ணு, அப்புறம் வேணா உன்ன பிளாக் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்பானுங்க. லூஃபி வெட்டி பேச்சு நிறுத்துக்கன்ட்டு பஞ்ச் பண்ணலான்னு பார்ப்பான். பட் காலெல்லாம் ஸ்லிப்பரியா இருக்கும். அவனுக்கு இதை நக்கல் பண்ணவும் லூஃபி வந்துட்டு உங்களால மட்டும் அப்படியே ஐஸ் தரையில நல்லா நடக்க முடியுமான்பான். 2 பேரும் நாங்க அச்சினோ ஃபேமிலியா இங்க தான் பழக்கப்பட்டவங்க. நாங்க எப்பவுமே ஒரே போலதான் இருப்போம். மங்கி டி லூஃபியா இருந்தாலுமே உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆடுவானுங்க. லூஃபி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. வந்து சண்டை தான் போடுங்களாண்டான்ட்டு கால் ஸ்லிப் ஆகாம இருக்க தரையோட வச்சு அடிச்சுப்பான். கம் பிஸ்டல் பண்ணிருப்பான். பார்த்தா அவனுக்கு தப்பிச்சிருப்பானுங்க. லூஃபி அட்டாக் பண்ண வந்துட்டு நாங்க பிரதர்ஸ் அவன் தலையெடுக்க வந்திருக்கோம்பானுங்க. லூஃபி அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அவனுக்கு பரவாயில்ல, திறமையோட தான் இருக்க, எங்க அட்டாக்ஸே டாச் பண்ணிட்டேன்ட்டு. சரி அப்ப வேற வெறி ஆகிறதுக்குள்ள அவனை தூக்கிட்டு போயானும்னு பேசுவானுங்க. திடீர்னு பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பானுங்க. லூஃபி சிரிச்சிருப்பான். இதான் பர்ஃபெக்டா ஒரே போல பண்றதானு. 2 பேரும் என்ன தைரியம் தான் அப்படி பண்ணிருப்பீன்பானுங்க. லூஃபி நீங்களா தாண்டா வலிக்கு விழுந்தீங்கன்பா. அவனுங்களுக்கு இன்னும் அவமானமா போயிடும். உனக்கு எவ்வளவு தைரியம் எங்களை மார்க் பண்றேன்ட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி அவனுங்களை எதிர்கொள்ற மாதிரி காமிச்சு அப்படியே ஹாக்கராவை காமிப்பாங்க. பார்த்தா ஐஸ் ஆக்கி வச்சிருக்கவங்களை அப்படியே கூட்டிட்டு வந்து ஒரு பேஸ்குள்ள போட்டிருப்பான். ஒன்ஸ் அவங்க ஐஸ் உடஞ்சதும் தான் சப்மர்ஜ்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. பிராங்கி அங்கே இங்கேன்னு அலமோதுவான். நாம பொறுமையா மேல வரப்ப ஹாக்கரா சீக்கிரமே உங்க கதையெல்லாம் முடிய போகுது, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிருங்கடான்பா. பிராங்கி வந்தன்னா உன்னோட ஹாக்கி ஸ்டிக்கர் 2 பொழந்துருவன்பா. இதே இடத்துல பார்த்தா உசாப்பன் சாஞ்சி இருப்பாங்க. நாமி இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. சாஞ்சி நாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்ல லேசா கார்ட் டவுன் பண்ணவும் பிடிச்சிட்டானுங்கன்பா. பிராங்கி அவனுக்கு கட்ட அவுத்துட்டு இருப்பாங்க. இதே இடத்துக்கு சால்சோ அண்ட் ஆர்பல் வந்துட்டு இன்னும் மீதம் 4 பேர் தான் இருக்காங்கன்பாங்க. நாமி நான் நினைச்ச போலவே அவங்க பவுண்டி ஹண்டர்ஸ் போலன்பா. சாஞ்சி என்னடா இந்த இடத்துல எப்படி குளிருதுன்பா. ஆர்பல் அந்த ஐஸ் இருக்குல்ல, அது 100 வருஷ காலமா அப்படியே ஐஸ் கட்டியா இருந்தது, சீக்கிரமா நீங்களுமே ஐஸ் கட்டி ஆயிருவீங்கன்பா. சால்சோ எக்ஸ்பிளனேஷன் வேற லெவல், யாரா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்கன்பா. ஆர்பல் நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த 4 பேர்த்த புடிச்சிட்டு வரக்குள்ள நீங்களே ஃப்ரீஸ் ஆகி செத்துருவீங்கன்பா. உசாப்ல பிராங்கி பின்னால ஒளிஞ்சிட்டு நடுங்குவான். அச்சினோ படுத்து கடந்தவன் எந்திரிச்சிருப்பான். என் பசங்க நாத்திக்கு அவன் க்ரூமேட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிருப்பானுங்கன்பா. ஜோரோ ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்த, இருந்தாலும் ஒன்னு 2 துண்டா வெட்ட வேண்டியதான்பா. அச்சினோ வெட்டிருவியான்பா. திடீர்னு பார்த்தா சுத்தி புகையா இருக்கும். ஜோரோ நீ டெவில் ஃப்ரூட் யூசரான்னு கேட்பான். அச்சினோ ஆமா நான் தொடர எல்லாம் மெல்ட் ஆயிரும். இவன் அவனோட ஸ்பிளண்டிட் வாடா இருந்தாலும்பா அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். இதுதான் என் ஹாட் ஃப்ரூட்டோட பவர்ன்பா. ஜோரோ அப்ப தொடாம காலி பண்ணுமான்ட்டு 32 பவுண்ட்ஸ் கேலிபர் ஃபினிக்ஸ் பண்ணுவான். அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பட் ஆச்சினோக்கு எதுவும் ஆயிருக்காது. ஜோரோ இந்த தகைப்புல இருக்கப்பவே அவன் தாக்கியிருப்பான். அடே என் கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டான்பா. ஜோரோவும் பொறுமையா கத்திய புடிச்சு எந்திரிப்பான். ஆச்சினோ ரொம்ப கடுப்புல இருப்பான். ஜோரோ மனசுக்குள்ள இங்க என்னடா நடக்குதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் மாட்டி கிடக்கிறவங்களை காமிச்சா பிராங்கி சாஞ்சி அண்ட் உசாப் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதாவது பண்ணி ஐச சைட்ல உடச்சிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பாங்க. நாமி மட்டும் எதையோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கும். மேல இருக்கவங்களும் அவ்வளவு ஈஸியெல்லாம் தப்பிச்சிட முடியாதுன்பாங்க. உசாப் நான் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன், அவ்வளவுதான் இன்னைக்கு நாள் முடிஞ்சதுன்பா. சாஞ்சியை அடையன்பா. நாமி பிராங்கியை கூப்பிட்டு உன்னால அதை பண்ண முடியுமான்பா. பார்த்தா அவன் கூப்பிட்டே பூ பண்றதா இருக்கும். 1.0 கோலாவை வச்சு பண்ணுவான். கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போயிருப்பாங்க. சாஞ்சி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்பா. பட் அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவானுங்க. மேல இருக்க 3 பேருமே அவ்வளவுதாண்டா உங்களால தப்பிக்கவே முடியாதுன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. சால்சோ கழுத்துல ஐஸ் விழுந்த போல இருக்கும். ஒரு மாதிரி நடுங்குவான். இதே இடத்துல ஆர்பலுக்கு கால் பண்ணி ஆச்சினோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காரு, வந்து கட்டுப்படுத்துங்கன்பாங்க. அவளும் சரின்ட்டு போவா. இதுக்கப்புறம் 3 பேரும் கிளம்பி இருப்பாங்க. அயன் வாலை யூஸ் பண்ணி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. உசாப் இந்த விஷயத்துல எதுவும் பண்ணல, நம்ம ஃப்ரீஸ் ஆகி செத்துருவோன்பா. இதுக்கப்புறம் அந்த 3 பேரும் வேகமா ஓடி வந்து அச்சினோவோட ரூம்குள்ள வந்திருப்பாங்க. அச்சினோ ரொம்ப கோவத்துல இருக்க அதை பார்த்துட்டு ஆர்பல் சால்சோ கிட்ட மூஞ்சியை சிரிச்ச மாதிரியே வச்சுக்க, அப்பதான் சந்தோஷப்படுவாருன்பா. அவங்களும் சிரிச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது அச்சினோ கடுப்பாயிருப்பான். என் பர்த்டே பிரசன்ஸ்ல எங்க பார்ட்டி பண்ணலான்னு சொன்னீங்களா அது எங்கேன்பா. ஆர்பல் அது வந்து அப்பான்ட்டு மலுப்புறப்ப இப்பதான் ஜோரோ அதை நோட் பண்ணிட்டு அடே நீ இங்க என்னடா பண்றீன்பாங்க. ஜோரோ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டடான்ட்டு தாக்க போவான். 3 பேரும் எங்களை இக்னோர் பண்ணாதடான்னு கத்துவாங்க. ஹாக்கரா இங்க தானே எங்கேயோன்ட்டு ஒரு ஹிடன் சுவிட்சை போய் தட்டியிருப்பான். பார்த்தா ஜோரோ இந்த இடம் ஒரு ட்ராப்பா இருந்திருக்கும், உள்ள போயிருப்பான். ஆச்சினோவை இதுக்கப்புறம் சமாதானப்படுத்தலான்னு பாப்பாங்க. ஆர்பல் சீக்கிரமாவே உங்க பிரசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் செட்டா வந்துரும்பா. சால்சோவும் ஆமான்ட்டு வாக்கு கொடுக்குறான்பா. ஹாக்கரா வந்துட்டு பிளாக் எடுத்து காமிச்சு ஆல்ரெடி உங்க கலெக்ஷன்ல ஒரு பிளாக் வந்துருச்சுல, மீதி பேத்த பிடிச்ச
மட்டும் போதும் தானன்பா. ஆர்பிள் பாதியை தாண்டியாச்சு, மீதி தானன்பா. ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஆச்சினோ நோட் பண்ணுவான். அந்த பக்கம் லூஃபி ட்வின்ஸோட சண்டை போடுவான் இல்லையா, க்ளோன் டெக்னிக் பண்ணி நல்லா டஃப் கொடுக்குறீங்கடான்பா. 2 பேர் நாங்க ட்வின்ஸ்டா, காது கொடுத்து எது பேசினாலும் கேளுடான்பாங்க. இதுக்கப்புறம் அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. லூஃபிக்கு சரா மாதிரி அட்டாக்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் உன் தலை எங்களுக்கு தாண்டான்ட்டு 2 பேரும் லூஃபியோட தலைக்கு குறி வச்சு நருட்டோல பியும் ஏவும் சேர்ந்து பேரியட் பண்ணுவாங்க இல்லையா, அதே போலான அட்டாக் தான் இங்க ட்ரை பண்ணுவானுங்க. ஒன்ஸ் புகையெல்லாம் கலஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் லூஃபி மாட்டிருக்க மாட்டான். மேல ஜம்ப் பண்ணவன் கம் கேட்லிங் பண்ணுவான். அதோட இம்பாக்ட் ரேடியஸே ரொம்ப பெருசா இருக்கும். அங்கிருந்து ஐஸ் எல்லாம் செதறி இருக்கும். 2 பேரும் ஐஸ் கட்டி மூலமா பின்னால போயிட்டு இருப்பானுங்க. ஒன்ஸ் கால் வரும் காம்பச்சினோவுக்கு. அவனும் டிரான்ஸ்பாண்டர்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு சரி பாத்துக்கலாம், சரி வர இருந்துட்டு பிருந்தோ வீட்டுக்கு போகணும்பா. அவன் எதுக்குன்னு கேட்பான். காம்பச்சினோ அப்பா திரும்ப ரேம்பேஜ் ஆயிட்டாராம், இவன் அப்புறம் வந்து பாத்துக்கலாம், போய் முதல்ல அவரை சமாதானம் படுத்தலான்பா. லூஃபி அட எங்கடா போறீங்கன்ட்டு கையை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்கலான்னு பாப்பான். பட் அவனுக்கு ரொம்ப தூரம் போயிருப்பானுங்க. இதுக்கப்புறம் சப்மர்ஜ்குள்ள இருக்க நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. ஓசாப் அப்படியே மயங்கி போன போல கிடப்பான். நாமி தூங்குறக்கு நேரமாடா அதுன்ட்டு உழுக்குவா. ஓசாப் நான் எவ்வளவு அழகிய கனவுல இருக்கேன் தெரியுமா, சுத்தி நிறைய பூக்கள் பூத்திருக்கு, அழகிய காட்சி, நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கு. ஓ மேரி நீதானா, என்ன இன்னொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போக வந்தேன்பா. 3 பேரும் ஆளுக்கு ஒரு அடி வச்சிருப்பாங்க. ஓசாப் என்ன கொல்ல பாக்குறீங்களாடான்னு கத்துவான். திடீர்னு வெளியே ஏதோ விழுந்த போல சத்தம் கேட்கும். எல்லாரும் என்னடான்ட்டு வந்து பார்த்தா ஜோரோ இருப்பான். ஜோரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கடா போனீங்கன்பா. அவனுங்க நாங்க அதை கேட்கணும்பானுங்க. ஜோரோ அதெல்லாம் இருக்கட்டும், நான் மேல நம்மளோட பிளாக பார்த்தேன்பா. நாமி அப்ப நம்ம ஜாலி ராஜர் இங்க தான் இருக்கும் போலயே. லூஃபிக்கு அது தெரிய வரக்கு முன்னாலே அதை நம்ம எடுத்துடணும்பா. ஜோரோ ஒரு குட்டி ஜாலி ராஜரை கூட காப்பாற்ற முடியாம என்னடா பண்ற குக்குன்பா. சாஞ்சி தொலைஞ்சு போன ஒரு லூசு ஸ்வாட்ஸ்மேன்ல அதை பேசலாமான்பா. 2 பேத்துக்கும் முட்டிக்கு 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. உசா படே சண்டை போடுற நேரமாடாதுன்பா. ராபின் இந்த விஷயங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு எப்பவும் போலதான் இருக்கீங்களான்பா. சாஞ்சி பார்த்ததும் ராபின்ட்டு சிம் பண்ணுவான். ஜோரோ பைத்தியக்காரன்பா. சாஞ்சி கடுப்பாயிருப்பான். உசாப்ப நாமி வந்து காப்பாத்து ராபின் கத்துவாங்க. லில் நீங்களுமே கீழே தான் இருக்கணும், பட் எனக்கு உங்களை அக்காவா பிடிச்சிருக்கு. நான் என் அப்பா கிட்ட ஆசையை கேட்டேன், எங்க அப்பா விட்டுருவாரு. என்ன அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வரீங்களான்பா. ராபின் அப்படியாங்கவும். லில் ஆமான்பா. அவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கும் போது எல்லாருமே காப்பாத்துட்டு கதறுவாங்க. ராபின் லில்லோட போறதா ஒத்துப்பா. லில் அப்படின்னா வாங்கன்னு கூட்டிட்டு போயிருவா. ராபின் பிராங்கி மேல மட்டும் கண்ணை வச்சு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுவா. உசாப் நாமி அண்ட் சாஞ்சி ஏய் எங்களை காப்பாத்தாம எங்க போறேன்பானுங்க. லூஃபி இதுக்கப்புறம் சாப்பர்ன்ட்டு ஃபீனிக்ஸ் பைரட்ஸோட கப்பலுக்கு போயிருப்பான். சாப்பர் அண்ட் ஜீரோல சதறி இருப்பாங்க. சாப்பர் நார்மல் லேண்டிங்லாம் பண்ண மாட்டேயாடான்பான். ஜீரோ எங்க ஷிப்பை நொறுக்க பார்த்தையான்பான். லூஃபி சிரிச்சிட்டே சாரி கேட்பான். லில் ராபினை கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா, ராபின் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வார்மா இருக்க போல ஃபீல் ஆகலையான்பா. லில் இப்பதான் ஆச்சுனா கோவப்பட்டு இருக்கதை நோட் பண்ணிருப்பா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தூரமா இருக்கிறதே நல்லதுன்ட்டு. சரி நீ என் கூட கம்மனு வா, என் ரூம்ல போய் விளையாடலான்பா. ராபின் அங்க இருக்க கோலாவை நோட் பண்ணிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமேன்பா. லில் சூடா இருந்தா நல்லா இருக்காதுன்பா. ராபின் எனக்கு இன்னொரு ஃபேவர் வேணும்பா. பார்த்தா அங்க இருந்த ஸ்நாக்ஸ் அண்ட் கோலா பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்க நம்ம ஆளுகளுக்கு டெலிவரி ஆயிருக்கும். பிராங்கியோட பவரே கோலாவில் தானே. ராபின் அதனால தான் அதை கொடுத்து விட்டுருப்பா. இதுக்கப்புறம் தலைவன் பிராங்கி மொத்தமா அந்த கதவை பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூப்டே பூ பண்ணி மேல எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பான். பிராங்கி இப்ப வரைக்கும் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம போய் நம்ம ஜாலி ராஜரை எடுத்துட்டு வரலான்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் சரின்னு கத்திக்கிட்டு வேகமா விடுவாங்க. இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் சாப்பர் காமிச்சா அவங்க குட்டி போட் எடுத்துட்டு கிளம்புறதா இருக்கும். ஜீரோ நானும் உங்களோட வரேன்பான். பசில் தடுப்பாங்க. பாரு தேவையில்லாம லைஃப் ரிஸ்க் பண்ணாதேன்னு. ஜீரோ நான் போய் நம்ம ஜாலி ராஜரை மட்டும் மீட்டு கொண்டு வந்துட்டா நம்ம ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் ஃபீனிக்ஸ் போலவே தானே வாழுவோம், நீங்களும் உங்களோட பழைய செல்ஃப்க்கு வந்துருவீங்களான்பான். பசில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அதை எப்பவோ கிவ் அப் பண்ணிட்டேன்பான். ஜீரோக்கெல்லாம் கண்கள்ல தண்ணி தேங்கி அப்படியே சிந்த ஆரம்பிச்சிரும். என்ன அவ்வளோ ஈஸியா சொல்றீங்க அதை கிவ் அப் பண்ணிட்டேன்னு. ஒரு கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவன் பேசுற பேச்சா இதுன்னு கத்துவான். பசில் கிட்ட விகரோ பாஸ்ட்ல நான் உங்களை நம்புறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஆவான். ஜீரோ நான் மட்டும் அதை திருடிக்கு திரும்ப கொண்டு வந்துட்டேனாங்கும் போது லோஃபியா அவன் மண்டையிலே கொட்டிருப்பான். எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. சாப்பர் ஏன்டா அவன் அடிச்சின்பான். ஸ்டான்சன் இறக்கம் இல்லாதவன் போல நடந்துக்கிறானேன்பான். ஜீரோ அதான் நான் எதுக்குடா என்ன அடிச்சின்பான். லோஃபி கிவ் அப் பண்றான்னு பேசுறவன் பைரட்டா இருக்க தகுதியே இல்லாதவன், அதுலயும் இவன்லாம் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறவனா. இங்க ஒருத்தன் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறானா அது நானா தான் இருப்பேன்பான். ஜீரோ என்னோட கனவை பொறுத்த வரைக்கும் பசில் தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவாருன்ட்டு அதை நான் நம்புறேன்னு கத்துவான். லூஃபி கையை மடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் திரும்ப அடிப்பானோன்ட்டு பயந்துருப்பாங்க. ஜீரோலாம் கண்ண முடிப்பான். பார்த்தா லூஃபி அவனோட இதயத்துல பம்ப் ஃபிஸ்ட் பண்ண மாதிரி கை வச்சுட்டு இங்க பாரு உனக்கான பலம் இங்கதான் இருக்கு, சரி வா போய் நம்ம ஜாலி ராஜரை மீட்கலான்பான். ஜீரோவும் சந்தோஷமா கிளம்புறப்ப பசில் தடுப்பான். ஜீரோ இங்க பாருங்க நான் முன்னோக்கி போறேன், ஆஃப்டர் ஆல் நான் பைரட் ஆச்சேன்பான். பசில் ஒரு மாதிரி முடியாம அப்படியே மண்டிட்டு இருப்பான். ஜீரோ எதுக்காக எனக்காக போகணும்னு நினைப்பான். ஸ்டான்சன்லாம் வந்து தோல்ல கை வைக்கவும் பசில் பயங்கரமா கத்துவான். ஜீரோ உங்களை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சிருங்க கேப்டன்பான். பசில் ஆளுகளை கூப்பிட்டு நம்ம ஜீரோ கிட்ட போலான்பான். அவங்களும் சரின்பாங்க. இதுக்கப்புறம் ஜாலி ராஜரை மீட்க போற நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. உசாப் நாமியை கூப்பிட்டு நமக்கு ஜோரோ வழிகாட்டுறான், அவனை நம்பலாமான்பான். ஜோரோ வாயை மூடிக்கடாடேன்பான். அச்சினோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அச்சினோவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. லவ்லி லேண்டுக்கு லூஃபி வந்திருப்பான். அடே எங்க ஜாலி ராஜரை திரும்ப கொடுத்துருங்கடான்னு கத்துவான். இது லவ்லி லேண்ட்ல இருக்க மொத்த பேத்துக்கும் கேட்கும். நம்ம ஆளுகளை ஐயோ அவன் வந்துட்டான், சீக்கிரம் அவன் நோட் பண்றதுக்கு முன்னால அந்த ஜாலி ராஜரை திரும்ப எடுத்துறணும்பாங்க. அச்சினோ எந்திரிச்சு லூஃபி வரத பாப்பான். காம்பச்சினோ நாங்க சொன்னபடி உங்களோட பர்த்டே கிஃப்ட் எப்படி உங்களை தேடி வருதுன்னு பாருங்கன்பான். ஆச்சினோ ஆமா இல்ல வரான் பாருங்க, சரி நான் கொஞ்சம் கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்பான். லூஃபிலாம் இங்க வரவன் ரொம்ப கடுப்புல இருக்க போல இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பசில் கேப்டனா நடந்துக்கிற விஷயம் பாக்குறப்ப ஆடியன்ஸா உங்களுக்கு அது ஓகேன்னு படுதா, இல்லனா அவன் விஷயத்துல என்ன கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியா த ஃபீனிக்ஸ் ரிட்டர்ன்ஸ் த ட்ரீம்ஸ் வாண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஜாலி ராஜர்ங்கிற எபிசோட தான்
ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.